எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃப்ராடை பற்றி பேச போகிறோம். என்னடா அது வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ராடா அப்படின்னா, ஆமாம், அவன் பயங்கரமான ஒரு ஃப்ராட். அதுக்கப்புறம் நல்ல ஒரு நடிகன், நல்ல பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிமினல். அப்படியாப்பட்டவன் தான் இப்போது தேர்தலில் நிற்கிறான். அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது. காவல்துறை முழுசாக அவனை கண்காணிக்கணும். உளவுத்துறை பார்த்தீங்கன்னா முழுசாக அவனை வாட்ச் பண்ணணும். சைபர் கிரைமும் வாட்ச் பண்ணால் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு முக்கியமான பயங்கரமான ஒரு ஃப்ராடு. ஆனால் இவனை சும்மா விட்டனா கண்டிப்பாக ஏதோ ஒரு சதித்தை தீட்டி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுறதில் அவன் நம்பர் பயங்கரமான ஒரு குறியான ஒரு ஆளாக இருக்கான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவேக்கில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா. இப்போ வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டிட்டுறாப்புல. என்னடா அது ஒருமையில் பேசணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா வேறு வழியே கிடையாது. இது மாதிரி ஒரு ஃப்ராட் இப்படி தான் நம்ம டீல் பண்ண ஆகணும். என்னென்னா இவனே ஆளை செட் பண்ணி பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டில் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா பண்ணுறான். பயங்கரமான ஒரு ட்ராமா. அடிச்சிட்டாங்க, நான் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு கொதிக்கிறாப்புல. என்னடா இப்படி கொதிக்கிற அப்படின்னு பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா மேடையில் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சரை உங்களோட சதிதிருக்கலாம் இது இல்லையா அது இல்லையா நிறுத்திக்கிங்க அப்படியா இப்படியாப்பலான்னு சொல்கிறாப்ப. எப்பா சில்லற உன்ன மாதிரி சில்லறையை ஹேண்டில் பண்ணுறதுலாம் அங்கே இருக்கக்கூடிய வட்ட செயலாளரே போதும். திமுக வட்ட செயலாளர் உன்னை ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. உன் லெவலுக்குலாம் முதலமைச்சர்லாம் உன் லெவலே கிடையாது. ஏன்னா நீ பாரு பக்கா சில்லற, பக்கா லோக்கல். அதே போல் உனக்கு எதுவுமே என்ன விஷயம் எது விஷயம் தெரில. எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரியே பேசுகிற, ஆனால் ஈஸியாக மாட்டிக்கிற. ஒரு இணையதளத்தில் ஒரு பதிவு போடுற, எக்ஸ் இணையதளத்தில் ஒரு பதிவு போடுற, அந்த பதிவை பார்த்தா வன்முறை தூண்டுற அளவுக்கு இருக்கிற மாதிரி உன் மேலே நடவடிக்கை எடுக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அதை நீ நீக்கிற. நிறைய விஷயங்களை பாரு நீ பாரு ஒன் பை ஒன்னாக பாரு தப்பு பண்ணிகிட்டே வர. ஒன் பை ஒன்னாக பாரு தப்பு பண்ணிகிட்டே வர. உன்னை பார்த்தா இதுவே பண்ண முடியல. அந்தளவுக்கு நீ ரொம்ப மட்டமான ஃப்ராடாக இருக்க. நீயே ஆளை வச்சு பாரு பாட்டில் எரிஞ்சிட்டு பாரு திமுக மேலே பழி போடுற. நீ சினிமா நினச்சினியா? இது உண்மை. மக்களுக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சிடும். புரியுதா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. நீ மாட்டி ஜெயிலுக்கு போகிற பாரு. நீ ரொம்ப மோசமான ஒரு வேலையை நீ பண்ணிகிட்ருக்குற. சரியில்லை அதெல்லாம், தெரியுதா? உன்னோட சீட்டிங்கு, உன்னோட இன்டர்நேஷ்னல் கிரிமினல் வேலை இதெல்லாம் இங்கே வச்சுக்காத. திமுக கடை வச்சுக்காத. ஈஸியாக உன்னை காலி பண்ணுருவாங்க. தெரியுதா? ஏன்னா திமுகவுக்குலாம் பார்த்தா இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா மக்கள் மன்றத்தில் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. கண்டிப்பாக திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது. உன்ன மாதிரி ஃப்ராடெல்லாம் தூக்கி உள்ளே தான் போட போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீ செய்கிறது எல்லாமே தப்பாக செஞ்சிட்ருக்குற. அதனால் காவல்துறை, தேர்தல் ஆணையம், உளவுத்துறை இவங்ககிட்டலாம் சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டுறதுக்கு இந்த பைத்தியக்காரன் முடிவு பண்ணி வச்சுருக்கான். இவனை நீங்கள் சும்மாவே விடக்கூடாது. இவனை பார்த்தீங்கன்னா முழுசாக கண்காணித்து, அதே போல் இந்த பாட்டில் வீசினவனுக்கும் இவனுக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. ஏன்னா ஒரு விஷயம் இன்சிடென்ட் நடந்த உடனே பார்த்தா திமுகன்றான். அப்போயே தெரிஞ்சு போச்சே. அப்போ நீ பார்த்தா நீ தான் ஆளை வச்சு எல்லாம் பண்ணுற, நீ தான் ஃப்ராடு தனம் பண்ணுறன்னு ஈஸியாக தெரிஞ்சு போச்சு. அதே போல் பார்த்தா அந்த தளவுக்கு குதிக்கிறான். எப்படின்னா யார் மேலே குற்றம் இருக்கும் அவன் தான் அவன் நெஞ்சு தான் குறுகுறுக்கும். அவன் தான் அப்படியே தழும்புவான், கத்துவான். அவன் தான் அதுதான் அந்த ஆதவ அர்ஜுனா பண்ணியிருக்காப்புல. அதே போல் இன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட் போய் கொடுத்து அப்படி இப்படின்னு பேசுகிறாப்புல. ஏன்னா நம்ம மாட்டிக்கணும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு பல விஷயங்களை இவன் கொண்டு வரான். இவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது. காவல்துறை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். இவன் மேலே பார்த்தீங்கன்னா இவனோட ஃபோனு மற்ற விஷயங்கள்லாம் கண்காணித்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய லெவலில் நடக்கக்கூடிய கலவரத்தை எல்லாரும் சேர்ந்து தடுத்து நிறுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நன்றி, வணக்கம்.